எனக்கு தெரிஞ்சு 90% குடும்பம் பகுத்தறிவுன்னு பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா ஒரு வாழ்க்கை நெறியில இருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருப்பாங்க. அது என்னோட குடும்பத்துல இருந்து. ஆனா நான் அதெல்லாம் கேள்வி கேட்பேன். ஒரு வேட்டியை கட்டின பிறகுதான் அந்த பெண் அவர் தந்தைக்கான சடங்குகளை செய்யறா அப்படின்னும் போது நீங்க மறுபடியும் அவளை ஒரு ஆணா மாத்துறீங்களே தவிர ஒரு பெண்ணா அவள் இடத்துல இருந்து அவ பண்ற மாதிரி பண்ணல. ஆக்சுவலா பெண் எழுத்தாளர்கள் அப்படின்ற அந்த வேர்டு காயினேஜ்லயே நான் இப்ப நிறைய வித்தியாசப்படுறேன். ஏன்னா தேட ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப முக்கியமான பெண்கள் எழுத்துலகில் இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த பட்டியலே இல்லை. 500 பேர் 1000 பேர் ஆண்கள் எழுதியிருக்கிற உலகத்துல பெண்களே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்வியினுடைய தொடர்ச்சியா தான் நான் விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு எழுதுற ஆளா இருக்கோம், கவிதை எழுதுறோம், பெரிய புரட்சி எல்லாம் பேசுறோம். ஆனா நம்ம ஊர் என்ன அப்படின்றது நமக்கு தெரியலையே அப்படின்னு. விகடன் பிளே நேயர்களுக்கு வணக்கம். விகடன் பிளேல ஒரு ஆடியோ புக் இருக்கு. அந்த ஆடியோ புக் கேட்கும்போது நமக்கு டைம் டிராவல் பண்ணி பிரிட்டிஷ் காலத்துக்கே போன மாதிரி இருக்கும். நீரதிகாரம் அப்படின்னு எழுதப்பட்ட இந்த நூலுடைய ஆடியோ புக் விகடன் பிளேல அவைலபிளா இருக்கு. அதோடைய ஆத்தரான வெனில் அவர்கள் இன்னைக்கு நம்மளுடைய டாக் வித் ஆத்தர் எபிசோடுக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நீரதிகாரம் பத்தியும் அவங்க எழுதின மற்ற புத்தகங்கள் பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நிஜமாவே விகடன் பிளேல நீரதிகாரம் கேட்கும்போது ஒரு டைம் டிராவல் பண்ண ஒரு அனுபவம் தான். என்னடா இந்த கோடை காலத்துல லைட்டா ஒரு குளிர்ச்சி ஏற்படுதுன்னா அதெல்லாம் மழை வருது, அது வேற நம்ம காட் ஜோன் கண்ட்ரின்னு வேற இருக்கிறதுனால அங்க இருக்கிற அந்த ஒரு வெப்பநிலையில இருந்து எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்துல ஒண்ணு சேர்ற மாதிரி. அது உங்களுடைய எழுத்துக்கு தான் கம்ப்ளீட்லி சொல்லணும். அண்ட் முக்கியமான விஷயம் நீங்களே அதை பேசியிருக்கீங்க. ஸோ ஒரு ஆடியோ புக்கை கேட்கும்போது நம்ம அந்த எழுத்தாளரோட லைட்டா நம்ம தள்ளி போயிட்டோமோ, அந்த வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு கேப்பையும் நீங்க ஃபில் பண்ணிருக்கீங்க. நீரதிகாரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம், ஒரு பெண் எழுத்தாளரா ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணாம இருந்திருப்பீங்க, அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் உள்ள போயிருந்திருப்பீங்க, இங்க சொல்லப்படாத விஷயங்களையும் சொல்லணும்னு நீங்க சேகரிச்சிருப்பீங்க, அதை பத்திலாம் நீங்க முன்னாடியே விவரிச்சிருப்பீங்க, எவ்வளோ அதுக்கு இன்புட் போயிருக்கு, எவ்வளவு ரிசர்ச் நடந்திருக்கு அப்படின்லாம். பட் வெண்ணிலாக்கு ஹிஸ்டரியில ஈடுபாடு வர்றதுக்கு முன்னாடி வெண்ணிலாவுடைய புத்தகத்து மூலமா எனக்கு ஹிஸ்டரியில ஈடுபாடு வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு ஹிஸ்டரியில ஈடுபாடு எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஹிஸ்டரியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் ஏற்படுது. ஏன்னா ஒருத்தங்க ஒரு புத்தகத்துக்காக, முக்கியமா அந்த புத்தகத்துக்காக நீங்க எடுத்துக்கிட்ட அந்த முயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய முயற்சி. ஏன்னா அதுல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு, அதுக்கு நடுவில் இது ஒரு பெரிய வேலைதான். அதனாலதான் எனக்கு ஒவ்வொரு பெண் எழுத்தாளரும் ஏதாவது ஒண்ணு பிரமிப்பா இருந்தாங்க, அது இன்னும் பிரம்மாண்டமான ஒரு விஷயமா தான் படுது. சோ வெண்ணிலாக்கு எங்க ஆரம்பமாச்சு இந்த படிக்கிற பழக்கம்ங்கிறதே? முதல்ல எங்க ஆரம்பமாச்சு படிக்கிற பழக்கம், வாசிப்பு, புத்தகம் அப்படின்னாலே முதல்ல என்னுடைய நினைவு அப்பா கிட்ட தான் போயிடும். எனக்கு ரொம்ப சரியா நினைவுல இல்லை. ஆனா எப்பவுமே எங்க வீட்டுல புத்தகங்களும் வாசிப்பும் இருந்துகிட்டே இருந்த மாதிரி தான் எனக்கு நினைவுல இருக்கு. என்னுடைய அப்பாவை பற்றி நினைக்கும் போதே முதல் பிம்பம், அவர் இந்த காலை வலது காலை மடிச்சு இடது கால் மேல போட்டு செய்தித்தாள் படிச்சுக்கிட்டு இருக்கிறதும், மத்தியானத்துக்கு அப்புறம் அப்படின்னா படுத்துக்கிட்டு புத்தகத்தை இப்படியே வச்சு படிச்சுட்டு இருக்கிற அந்த பிம்பம் தான் பெரும்பாலும் அப்பாவை பற்றிய பிம்பமா மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அப்பா கொடுத்த வாசிப்பும் வளர்ப்பும் தான் இன்னைக்கு நீங்க குறிப்பிடுற இந்த வெண்ணிலா. அதை தாண்டி ஒரு பெரிய வரலாறு அவளுக்குள்ள இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா வாசிப்பு தான் என்னை உருவாக்கி வளர்த்து எடுத்துட்டு வந்திருக்கு. அப்பா மூலம் நவீன இலக்கிய வாசிப்பு வந்துருச்சா அப்படின்னா வரல. ஆனா வாசிப்புக்குன்னு ஒரு ருசி இருக்கு அப்படின்றதும், திராவிடம் சார்ந்த ஒரு சிந்தனை, அந்த திராவிடம் அப்படின்றது எங்க கொண்டாந்து நிறுத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயமரியாதை, பகுத்தறிவு, சுயம் சார்ந்த ஒரு அறத்துல நிக்கிறது. இது எல்லாமே வாழ்க்கைக்கு அடிப்படையான அறம் அப்படின்றதுதான் அப்பா கொடுத்த வாசிப்புல இருந்து எனக்கு வந்தது. என்னோட 20 வயதுகளுக்கு பிறகுதான் நான் நவீன இலக்கியத்துக்குள்ள வந்தேன். 27 வயசுக்கு பிறகுதான் எழுத ஆரம்பிச்சேன். இந்த எழுத்து பயணம் அப்படின்றது வாழ்க்கை, எனக்கு அமைஞ்சிருக்கிற வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி, இது எல்லாமே இலக்கியம் கொடுத்த வாசிப்பு, அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த வாசிப்பால் ஆனதுதான். அப்படி ஒரு வாழ்க்கை இந்த பிறவியில அமைஞ்சது அப்படின்றத நான் ஒரு பெரிய வரமா பாக்குறேன். அது இல்லைன்னா என்ன ஆயிருப்பேன், இந்த ஒரு 140 கோடியில ஒரு நபரா அடையாளம் இல்லாம தான் இருந்திருப்பேன் அப்படின்னு தோணுது.
பொதுவா நம்ம வந்து புத்தகங்கள் படிக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி சுயமரியாதை அதை பத்தியும் வந்து நம்ம திராவிட இதை பத்தி எல்லாம் படிக்கும்போது கண்டிப்பா அதை பத்தின எண்ணங்கள் ஜாஸ்தி வரும். ஒரு பக்கம் அதை பத்தின படிப்பு, அது ஆனா செயல்முறைப்படுத்தும் போது அதுல நிறைய பிரச்சனைகளும் வந்து ஏற்படும். ஏன்னா இப்ப என்னோட வீட்டுல எங்க அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய படிச்சிடாத, அப்புறம் வந்து மாப்பிள்ளை கிடைக்காது. மாப்பிள்ளை கிடைக்காது. அதை தாண்டி நிறைய படிச்சுட்டு என்கிட்டயே நீ எதிர்த்து வேற பேசுவ, அது எப்படி கையாளுறதுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ உங்களோட வாழ்க்கையில நிறைய முடிவுகள் கண்டிப்பா நீங்க வந்து படிக்கிற புத்தகங்கள்னால வேறுபட்டிருக்கும். அந்த அனுபவங்கள் நீங்க கிட்ட பகிர்ந்துக்க முடியும்? எல்லா காலகட்டத்திலயுமே நீங்க சொல்ற அந்த சிக்கல்களை வந்து நான் எதிர்கொண்டிருக்கேன். ஆனா அதை நான் தனியா எதிர்கொள்ளல. மறுபடியும் நான் என்னோட அப்பா கிட்ட தான் போனேன். ஏன்னா அவர் வந்து 1961 அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அப்பவுமே அவர் சுயமரியாதை திருமணம் தான் வந்து பண்ணாரு. அதனால எனக்கு குடும்பத்திலேயே ஒரு பின்புலம் இருந்ததுனால அந்த போராட்டமோ அந்த வழியில செல்றது அப்படின்றது நான் முதல்ல இல்லை. எனக்கு முன்னாடியே என்னுடைய அப்பா என்னோட வீட்டுல இருந்ததுனால. ஆனா அப்பா இருந்த பிறகு கூட பல விஷயங்கள்ல வந்து குடும்பத்துல வந்து நான் சிக்கல்களை எதிர்கொண்டிருந்தேன். குறிப்பா நான் எனக்கு ஏன் தெரியல, சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த கம்மல் போடுறது, வளையல் போடுறது பிரச்சனை இதுதான். ஏன்னா வீட்டுல பெண்கள் சொல்றது அதானே, சாயங்காலம் ஆனா வந்து தலை சீவக்கூடாதுன்னு வாங்க, வீட்டு வாசப்படி மேல உட்காரக்கூடாது, அது லட்சுமி, அதை பத்தி கூட நான் வந்து கவிதை எழுதியிருக்கேன். வாசப்படி மேல உட்காரக்கூடாது, நகை வெட்டுறதுக்கு ஒரு எல்லாத்துக்குமே சகுனம் பார்க்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும். அது நான் சின்ன வயசுல இருந்து எது செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதை செய்யற ஒரு ஆளா நான் வந்து இருந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் கம்மல் போட்டது அப்படின்றதே ஏறக்குறைய ஒரு ஆசிரியர் பணி போன பிறகுதான் நினைக்கிறேன். என்னோட 19வது வயசுலதான். மற்றபடி அக்கேஷன்ஸுக்கு தான் நான் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் வளையல்ன்றதெல்லாம் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் போடுறது இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சமயங்கள் தேவைப்படுது அப்படின்னு தோன்ற நேரங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரியான ஆபரணங்கள் போடுறது அப்படின்றதெல்லாம். அப்போ இதுக்கெல்லாம் வந்து அப்பா பெருசா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அம்மா எப்பவுமே அதை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு 14-15 வயசுக்கு அப்புறம் இயல்புலேயே வந்து, அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய தோழிகளோட சேர்ந்து கோயிலுக்கு போறது, சுண்டல் வாங்குறதுக்காக மார்கழியில வந்து 30 நாளும் கோயிலுக்கு போறது, இது எல்லாமே வந்து இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு 14-15 வயசுக்கு அப்புறம் இது எல்லாமே மனசுல இருந்து அப்படியே முழுமையா விலகி, அந்த வயசுலயே நான் வந்து கடவுள் இல்லை, கடவுள் இருக்கிறார் என்பவன் வந்து காட்டு மிராண்டி அப்படின்லாம் நான் என் கூட படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நானே வந்து ஒரு பிரச்சாரம் மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சது. அதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பா என்னுடைய குடும்பம் வந்து ஏத்துக்கிட்டா கூட அவங்களுக்கு அடிப்படையில ஒரு வாழ்க்கை நெறி இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எல்லா அமாவாசைக்கும் எங்க அம்மா வந்து சாப்பாடு படைச்சிட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க. கிருத்திகைக்கு வந்து சோறு படைப்பாங்க. அப்படி வழக்கமான வாழ்வியல் மரபு ஒண்ணு இருக்குல்ல நமக்கு, அதுல இருந்து மீளாத ஒரு பகுத்தறிவு பேசுற குடும்பமா தான் என்னுடைய குடும்பமா இருந்தது. எல்லா குடும்பமும் எனக்கு தெரிஞ்சு 90% குடும்பம் பகுத்தறிவுன்னு பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா ஒரு வாழ்க்கை நெறியில இருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருப்பாங்க. அது என்னோட குடும்பத்துல இருந்து. ஆனா நான் அதெல்லாம் கேள்வி கேட்பேன். என்ன வந்து அமாவாசைக்கு சோறு படைச்சிக்கிட்டு நீ என்னப்பா பெரிய சுயமரியாதை பேசுற, நீ என்ன திமுக காரன் அப்படிலாம் வந்து நான் வந்து நிறைய அப்பா கூட வந்து விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு பொது வாழ்க்கைக்கு 20 வயசுக்கு அப்புறம் பல இயக்கங்கள்ல வந்து நான் பணியாற்றி இருக்கேன். அப்படியெல்லாம் வரும்போது அங்க இருக்கிற முரண்கள் நிச்சயமா நமக்கு வந்து முகத்தில் அறையிற மாதிரிதான் வந்து இருந்தது. அந்த விளக்கத்தையும் இடைவெளியும் என்னால வந்து பார்க்க முடிஞ்சது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லா கொள்கை கோட்பாடுகளும் சித்தாந்தங்களும் தனிநபர்களுடைய வாழ்விலிருந்து வளர்ந்து வரும்போது மட்டும்தான் அது நிலை பெறும். யாராவது காதுல சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, அதனால நான் கேட்கிறேன் அப்படின்னு இல்லாம நம்ம வாழ்க்கையில வந்து அதை எவ்வளவு தூரம் பின்பற்றுறோம் அப்படின்றதான். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியாரிஸ்டுகளை முழுமையான ஒரு பெரியாரிஸ்டா எல்லா காலத்திலும் நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்றதுல நிச்சயமா வந்து பெருமைப்படுறேன். ஏன்னா எங்களுடையது முழுக்க முழுக்க பகுத்தறிவு திருமணம். வழக்கமா சொல்ற சுயமரியாதை திருமணம் மாதிரி வந்து ஒரு திமுக காரோ வந்து தாலி எடுத்து கொடுப்பாங்க, தாலியை கட்டுவாங்க. அதுவும் எல்லா காலத்திலயும் அது நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. நாங்க அந்த மாதிரி தாலி கட்டுறதுல இருந்து எந்த சடங்குகளுமே நாங்க பண்ணவே இல்லை. முழுக்க முழுக்க எழுத்தாளர்களால் நிறைந்த அவையில நாங்க 2 பேரும் வந்து உறுதிமொழி படிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி எங்களுடைய குழந்தைகளுக்கும் குழந்தை பிறந்த பிறகு முடி எடுக்கிறதுல இருந்து காது குத்துறதுல இருந்து, எங்க ஊர்ல பழனின்னு ஒரு முடி திருத்தகம் வச்சிருந்த ஒரு அண்ணன்ட்ட தான் போயிட்டு, அண்ணா வாங்க குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் முடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி
அவரை கூட்டு வந்து வீட்லயே மடியில உட்கார வச்சுதான் பண்ணோம். காது குத்துறதும் அப்படிதான். எங்களுக்கு தெரிஞ்ச நகை கடைக்கு பின்னாடி போய் அங்க இருந்து ஆசாரிக்கலாம்னா இதை காது நல்லா குத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி காது குத்தணும். எந்த சடங்குகளும் வீட்டுல வந்து பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சடங்குகள் இருக்கும் உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எந்த வழக்கமான சடங்குகளையும் நாங்க வந்து எங்களுடைய குடும்பத்துல பண்ணதில்லை. அதே மாதிரி என்னுடைய தந்தை வந்து இறந்தப்போ அப்படி ஒரு பிரச்சனை வந்தது. ஏன்னா நான் அவருடைய ஒரே மகள், ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு வரும்போது கூட எங்க அப்பாவை கூட ஒரு முறை வந்து விரிவா பேசலாம்னு நினைக்கிறேன் நான். சூசமுத்திரம் உடைய ஒரு கதை வந்து அப்பா இருக்கும்போதே அது குங்குமத்துல வந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். குங்குமம் இல்ல செம்மலர், எனக்கு சரியா நினைவில்லை. வேட்டி அப்படின்னு வந்து அவர் ஒரு கதை எழுதியிருப்பாரு. அந்த கதை வந்து இதே மாதிரிதான். அந்த வீட்டுல வந்து ஒரு பெண் வந்து ஒரே மகளா இருப்பா. இப்ப நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். கடைசியில வந்து அவ வந்து ஆண் மாதிரி வேட்டி அணிஞ்ச பிறகு அவங்க அப்பாவுக்கான சடங்குகளை செய்யறதுக்கு வந்து சமூகம் வந்து ஒத்துக்கும். அப்போ வந்து அந்த காலகட்டத்துல நான் அப்ப எழுதவே ஆரம்பிக்கல, வாசிச்சிட்டு இருந்த காலகட்டம். அப்ப எல்லாரும் இதை ஒரு பெரிய புரட்சி கதை, ஒரு சமுத்திரம் வந்து இவ்வளோ ஒரு அருமையான பெண் பார்வை கொண்ட ஒரு கதையை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சூசமுத்திரத்தோடையே நான் வந்து ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது அவர்கிட்ட நான் வந்து கேட்டேன், ஒரு வேட்டியை கட்டின பிறகுதான் அந்த பெண் வந்து அவ தந்தைக்கான சடங்குகளை செய்யறா அப்படின்னும் போது நீங்க மறுபடியும் அவளை ஒரு ஆணா மாத்துறீங்களே தவிர ஒரு பெண்ணா அவள் இடத்துல இருந்து அவ பண்ற மாதிரி பண்ணல. இது முழுக்க முழுக்க ஒரு ஆணாதிக்கம் நிரம்பிய ஒரு கதை அப்படின்னு நான் சொன்ன உடனே அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. என்னப்பா இப்படி ஒரு முற்போக்கு முகாம்ல இருந்து நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு. இல்ல நீங்களே போய் யோசிச்சு பாருங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன். அந்த கதையை வந்து நானும் அப்பாவும் படிச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது எதேச்சியா, அது அவர் இருக்கிறது ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்ப கேட்கும்போது அப்பா வந்து சொன்னாரு, ஆமாம்மா நீ சொல்றதாம்மா சரி, யாரா இருந்தா என்ன, யார் வந்து உரிமையானவங்களோ அவங்கதான் பண்ணணும், எனக்கு கூட நீ தான் வந்து கொள்ளி வைக்கணும், யாரையும் நீ விடாத அப்படின்னு வந்து அப்பா வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப சொன்னோம் இதெல்லாம் ஏன்பா இப்ப பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படி ஒரு சூழல் வந்து வரும்போது நான் யாரையுமே கேட்கல. அப்பா இறந்த உடனே என்னுடைய சித்தப்பா கிட்ட வந்து நான் சொல்லிட்டேன், நான் தான் அப்பாவுக்கு வந்து கொல்லி வைப்பேன், யார் கேட்டாலும் நீங்க அதை சொல்லிடுன்னு. சித்தப்பாவும் சுயமரியாதை இயக்கத்துல வந்தவர் தான். அதனால அவர் வந்து நீ செய்யறதாம்மா சரி அப்படின்னாரு. அம்மா கொஞ்சம் யோசிச்சாங்க, ஏன்னா சொந்தக்காரங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு. தம்பி, என்னோட சித்தப்பா பையன் இருக்கான், தம்பி வேணா கூட போடட்டும் அப்படின்ட்டு நானும் என்னுடைய கணவர் முருகேஷும் சொல்லிட்டோம், இல்ல உறுதியா நாங்க தான் பண்ணுவோம்ட்டு. நிறைய சொந்தக்காரங்க வந்து இப்படி அந்த நடைமுறைகள்லாம் ஆரம்பிக்கும் போது அப்படியே கொஞ்சம் லேசா அங்கங்க முகசுளிப்புகள், சில பேர் வெளியே கிளம்பி போனாங்க எங்க சொந்தக்காரங்களே, அப்படிலாம் இருந்தது. ஆனா பெரிய எதிர்ப்புகள்லாம் இல்லை. நானே குளிச்சட்டியை எடுத்துட்டு சுடுகாடு வரைக்கும் போயிட்டு அப்பாக்கான அந்த அனைத்து, ஆனா அந்த சடங்குகள் நான் அதுதான் சொல்லுவேன், திருமண வீடுகள்ல நம்மளால எல்லா சடங்குகளையும் மீறிட முடியுது. நற்காரியங்கள் சுபகாரியங்கள் எல்லாத்துலயுமே செய்ய முடியுது. துக்க வீடு பாத்தீங்கன்னா நம்ம கையிலேயே எல்லாம் ஆயிடும். துக்க வீட்டுல யார் யாரோ வருவாங்க, யார் யாரோ நம்மளை வழி நடத்துவாங்க. அவங்க வழி நடத்துறாங்கன்றத புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நாமும் நம்மளுடைய இழப்புகளுடைய அந்த கணத்துல வந்து இருந்துகிட்டே இருப்போம். அப்படிதான் நான் வந்து, ஏன்னா அப்பாவோடது வந்து திடீர் மரணம், என்னால வந்து அதை தாங்கவே முடியல. அதுல இருந்து கடக்கிறதுக்கே எனக்கு பல ஆண்டுகள் வந்து ஆனதுனால அந்த நாள் அப்படின்றது வந்து என் கையில வந்து இல்லாம போச்சு. இந்த முடிவை நான் எடுத்தனே தவிர சடங்குகள் எல்லாமே நடந்துச்சு. ஆனா அவங்க சொன்ன எல்லாமே செஞ்சா கூட சுடுகாடு வரைக்கும், வழக்கமா கொல்லிச்சட்டியை வாங்கிட்டு தெரு வரைக்கும் வந்தோடனே கொல்லிச்சட்டியை இன்னொரு ஆண் மகன்கிட்ட கொடுத்துட்டு திருப்பி அனுப்பிடுவாங்க. ஆனா நான் சுடுகாடு வரைக்கும் போய் அப்பாவுக்கான, ஏன்னா எனக்கும் அவருக்குமான உறவு அதுதான், அவருக்கான அந்த இறுதி கடனை வந்து நான் செஞ்சிருக்கேன். இப்படி வாழ்நாள் முழுக்க வந்து நான் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையில இருந்து இதுவரைக்கும் பிறழாமல் தான் நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு கணம் கூட ஐயோ நமக்கு வந்து இவ்வளவு கஷ்டங்கள்லாம் வருதே, அப்ப நம்ம இந்த கொள்கை தப்போ அப்படின்லாம் எனக்கு தோணுனதே கிடையாது. நிறைய என்னோட கணவர் கூட சொல்லுவாரு, ஏன்னா ஆய்வுகளுக்காக வந்து கோயில்களுக்கெல்லாம் நிறைய போவேன். அங்க இருக்கிற சிற்பங்கள் மட்டும் இல்லாம பக்தி இலக்கியம் சார்ந்த தமிழ் சார்ந்த விஷயங்களும் எனக்கு ரொம்ப ஆர்வம். சமீப காலத்துல அதுல நான் அதிகமா ஈடுபடுறதுனால அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மாறாளோ என்னவோ அப்படின்னு வந்து விமர்சனம் சொல்லுவேன். நான் சொல்லுவேன், உண்மையிலே எனக்கு அந்த கோயில்ல போய் அந்த கருங்கல்
பாவன அந்த கல்லுல உட்காரும் போதும், ஒரு சிலையை பார்க்கும் போதும், அங்க நடக்கிற பூஜைகள் பார்க்கும் போதும், இது எத்தனாயிரம் வருஷமா எத்தனாயிரம் மக்கள் நம்முடைய மூதாதையர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க, இந்த இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க, இந்த பாடலை கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு மரபினுடைய தொடர்ச்சியை உணர்றது தானே தவிர அது பக்தி சார்ந்தா ஒரு கணம் கூட என்னுடைய மனசுக்குள்ள வந்ததே கிடையாது. அந்த அதை வந்து ஒரு கலையா, மொழியா, இலக்கியமா அப்படிதான் வந்து ஒரு மேம்பட்ட உணர்வு வந்து எனக்கு இருந்திருக்கு. திராவிட இயக்கம் தவறுன இடம் கூட அதுவா இருக்குமோ அப்படின்னு நான் வந்து பலமுறை நினைச்சிருக்கேன். ஏன்னா ஒரு இயக்கத்தினுடைய ஆழமான செயல்பாடுகளுடைய தொடர்ச்சியா அது ஆரம்பிக்கும் போது தெரியாது நம்ம அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கோயில்கள் சார்ந்த ஒரு புரிதலையும் கோயில்களில் இருக்கின்ற அந்த கலை சார்ந்த முன்னெடுப்புகளையும் பெரிய அளவுக்கு வந்து திராவிட இயக்கங்கள் வந்து கையில எடுக்காம போயிட்டாங்களோ. ஏன்னா இன்னைக்கு கீழடி கொடுக்குற பெருமித உணர்வு எவ்வளோ இருக்கு நமக்கு. அதுக்காக நம்ம வந்து எவ்வளவு குரல் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு கூட இன்னைக்கு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இதே பெருமித உணர்வு கலை சார்ந்து நமக்கு வந்து இந்த கோயில்கள் பின்னாடி இருக்கு. அது எல்லாமே நம்ம இந்த கடந்த 60-70 ஆண்டுகள்ல தவற விட்டுருக்கோம் அப்படின்னு தான் நான் உறுதியா நம்புறேன். உங்களோட அந்த லைஃப்ல நீங்க உங்களுக்கு வந்த கேள்விகள், அதை நீங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அது எல்லாமே நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எந்த ஒரு ரீடருக்குமே வந்து ஒரு ரைட்டரோட இருக்கிற கனெக்ட் என்னவா இருக்கும்னா, நான் மட்டுமா இதை ஃபீல் பண்ணேன்னு இருக்கிற ஒரு விஷயத்த வந்து வேலிடேஷன் கொடுக்கும்போது வந்து அதுல வர அந்த நிறைவுங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா எக்ஸாக்ட்லி நீங்க சொன்ன விஷயங்கள் தான். இப்ப இருக்க காலத்துல வந்து நம்ம யாரோ ஒருத்தவங்க நமக்கு எதிர்மறையா அதை ஒண்ணு பேசிடுறாங்க, இல்ல அவங்களுடைய கருத்து வேற மாதிரி இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த கேன்சல் கல்ச்சர்னு ஒண்ணு இருக்கு. நீ ஒண்ணு சொல்லிட்ட, அது செட் ஆகாது, அவ்வளவுதான், நீ வேஸ்ட், இல்ல நீ இந்த உலகத்திலேயே வாழ்ற, அந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு போகும். ஆனா எனக்கு தெரிஞ்சு நமக்கு வேற வேற கொள்கைகள் இருக்கவங்களோட நம்ம பயணிக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது அந்த காலத்துல இன்னுமே ஜாஸ்தியா இருந்திருக்கு. அது இன்னும் இலக்கியத்துல இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப எனக்கு ஏன்னா என்னோட பாட்டி வந்து பயங்கரமா பக்தி, அவங்க பூஜை புனஸ்காரம்னு அப்படி இருப்பாங்க. நான் அவங்களோட 75 வயசு பிறந்த நாளுக்கு வந்து மலேசியா முருகனை பார்க்கணும் அப்படின்னாங்க. 75 வயசு பிறந்த நாள் கூட்டிட்டு போயாச்சு. அந்த படிக்கட்டு ஏறுறதுக்கு யோசிக்கவே இல்லை. முருகன் கூப்பிட்டா நான் போறேன், போறாங்க, டக்கு 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 டக்குன்னு ஏறாங்க. நான் பின்னாடி இருந்து பாத்துட்டு இருக்கேன் எங்க பாட்டி போறத. அப்ப எனக்கு அதான் தோணுச்சு, இந்த பக்தி தான் உங்களை இங்க வரைக்கும் கூட்டிட்டு போகுதுன்னா அது நீங்க அது இல்லாம நீங்க இல்லைங்கும் போது அது நான் பாக்குறதுக்கு எனக்கு ஓகே. நான் பக்தியா இருக்கேனா இல்லையாங்கிறது இங்க முக்கியம் இல்லை. பட் நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து அப்படி ஒரு வாழ்வியல் இருந்திருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாது. ஒவ்வொரு எங்களோடது சின்ன ஊர் தான் வந்தவாசி. அதுல வந்து ஒரு கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் போடும்போது இந்த மலை மேல ஏறி அண்ணாமலையார் கோயில் தீபத்தை பார்த்துட்டு தான் இங்க தீபம் போடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ வந்து அண்ணாமலையார் கோயில் தீபம் தெரியுமா, 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு திருவண்ணாமலை. அண்ணாமலையார் கோயில் தீபம் இங்க இருக்கவங்களுக்கு தெரியுமா அப்படின்றதுன்னா தெரிஞ்சிருக்கலாம், ஒரு 1000 வருஷம் முன்னாடி கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் அத்தனை வருஷமா அந்த நம்பிக்கை வந்து வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டுதான் ஒவ்வொரு படையலப்பும் காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் இலையை எடுத்து வச்சு சாப்பிடணும் அப்படின்றது. சில இயற்கை சார்ந்த வாழ்வியல் வந்து இதுக்குள்ள இருந்திருக்கு, நம்ம மரபுல வந்து இருந்திருக்கு. அது எல்லாமே நீங்க சொல்ற மாதிரிதான். அது பக்தின்ற பேர்ல இருந்தா கூட அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உணர்வுகளை வந்து நம்ம வந்து கண்டிப்பா முன்னெடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. நீங்க தாண்டி வந்து நான் சொல்றேன், முன்னாடி கேட்ட கேள்விக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் போராடுற ஒரு விஷயம்தான். என்னோட அப்பாலாம் வந்து எவ்வளோ ஒரு பக்குவப்பட்ட கொள்கை சார்ந்து இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் முருகேஷும் வந்து காதல் திருமணம், 2 பேரும் இலக்கியவாதிகள் அப்படின்னு சொல்லி அறிமுகமாகி நாங்க வந்து திருமணம் பண்ணும்போது கூட முருகேஷ் யாரு, என்ன எழுதியிருக்காரு, என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு எங்க அப்பா கேட்டாரு. அவர் என்ன ஜாதின்றது எங்க 2 பேருக்குமே எது வரைக்கும் தெரியாதுன்னா, நாங்க கல்யாணம் முடிச்சு எங்க பிள்ளைங்க ஸ்கூல் போய் சேர்ற வரைக்கும் தெரியவே தெரியாது. முதல் முறையா வந்து ஏன்னா ஸ்கூல் சேர்க்கும் போது அப்பாவுடைய சர்டிபிகேட்டும் கேட்பாங்க இல்லைங்களா, அப்பதான் அவருடைய டிசியை நாங்க வந்து எடுத்து பார்க்கும் போதுதான் அவர் என்ன கம்யூனிட்டி அப்படின்றதே வந்து தெரியுது. இப்ப நான் வந்து அதை கேட்காம இருக்கேன்னா அது என்னோட விருப்பம், நான் விரும்பி ஒருத்தரை என்னோட வாழ்க்கையில தேர்வு பண்றேன் அப்படின்றது. அது வந்து என்னுடைய அப்பாவும் கேட்கல அப்படின்னும் போது அப்ப எனக்கு நம்ம அப்பா தானே அப்படின்னு தோணுது. ஆனா இன்னைக்கு இருக்கிற பல குடும்பங்களுடைய நிலையை நான் யோசிச்சு பார்க்கும்போது எங்க அப்பா எவ்வளோ ஒரு பக்குவப்பட்ட
அதே சமயம் தான் ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் தத்துவத்திலிருந்து விலகாத ஒரு வாழ்க்கையை வந்து அவர் வாழ்ந்திருக்காரு. ஒரு சின்னஞ்சிறு கிராமத்துல இருந்து அவரால் எப்படி வாழ முடியுது? இன்னைக்கு என்னுடைய மகள் வந்து ஒரு அவளுடைய ப்ரப்போசல ஒண்ணு சொன்னா கூட நான் எப்படி யோசிப்பேன், என்னென்ன பின்புலங்களை நான் கேட்பேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, எங்க அப்பா மாதிரி நான் வந்து அவ்வளவு பக்குவப்பட்ட இடத்துல வந்து இருக்கணும் நான் கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். ஆனா அவருக்கு இயல்பாவே அது அமைஞ்சிருக்கே அப்படின்றத வந்து இது எல்லாமே இந்த பகுத்தறிவு பின்புலம் வந்து அவருக்கு கொடுத்ததுதான். ஆனா இப்ப நீங்க பிறந்த வீட்டுல ரொம்ப ரொம்ப ஃபார்ச்சுனேட். ஏன்னா அவங்களுக்கு அந்த அப்பாக்கு இருந்த அந்த பகுத்தறிவு அவங்க உங்ககிட்ட அதை பகிர்ந்துகிட்டது, அதை நீங்க அதுக்கப்புறம் முன்னெடுத்துட்டு போறதுன்னு ஒண்ணு. ஆனா ஒரு பாயிண்ட்ல நம்ம அந்த ஃபேமிலியை தாண்டி வெளியிலன்னு வரும்போது, சமூகம்னு வரும்போது, சமூகம் ரொம்ப பின்தங்கி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். அதை எப்படி நீங்க கையாண்டீங்க? ஏன்னா வீட்டுல இருக்கிற அந்த ஒரு சுதந்திரம், வீட்டுல நீங்க கேள்வி கேட்கறதுக்கு இந்த சுதந்திரம், இல்ல உங்களுடைய கேள்விகளுக்கு விடையோ இல்ல ஒரு வாக்குவாதமோ அதெல்லாம் இருந்த ஒரு சுதந்திரம் வெளி உலகத்துக்கு வரும்போது எப்படி இருந்தது? சொசைட்டியை பொருட்படுத்துறதே கிடையாதுங்க. ஏன்னா சொசைட்டின்றது வழக்கமா சொல்றபடி 4 பேர் பேசுவாங்க அப்படின்றது தானே. அதை நான் ஒரு காலத்திலயும் எந்த விஷயத்துக்குமே பொருட்படுத்தினதே கிடையாது. ஏன் பொருட்படுத்தணும்? ஏன்னா அது ஒரு முகமுடி அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். நான் இந்த சமூகத்துக்கு என்னோட எழுத்தின் மூலமாகவும் செயல்பாடுகள் மூலமாகவும் நான் சொல்ல விரும்புறத சொல்றேனே தவிர, சமூகம் வந்து என்னை பற்றி என்ன விமர்சனங்கள் வைக்குது அப்படின்றது வந்து நான் வந்து பொருட்படுத்துறதே கிடையாது. ஏன்னா அந்த விமர்சனம் வைக்கிறவங்க யாரு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம் மீது அக்கறையோ நம்முடைய செயல்பாடுகள் மீது உண்மையான கவனிப்போ இல்லாதவங்க தான் இந்த கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படி நிறைய விதங்கள்ல விமர்சனங்களை நாங்களும் எதிர்கொண்டிருக்கோம். குறிப்பா எங்களுடைய திருமணம் முடிச்சு வரும்போது காலை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க, கழுத்தை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க, அப்புறம் ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது உண்மையிலே கணவன் மனைவிதானா அப்படின்னு தங்க போற இடங்கள்ல வர சந்தேகங்கள், இது எல்லாமே நிறைய அந்த மாதிரி இடையூறுகள் சிக்கல்கள் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் நான் ஒரு பெரிய பொருட்டாவே நினைக்கல. ஏன்னா நம்ம வாழ்க்கை இது, நம்ம முடிவு எடுத்திருக்கோம். அதுல இந்த மாதிரி சங்கடங்கள், ஏன்னா அவங்க ஒரு பழக்கமான ஒரு முகப்படாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால அதை பத்தி நம்ம பொருட்படுத்த வேண்டியதே இல்லை அப்படின்றதுதான் நான் வந்து எப்பவுமே நினைப்பேன். அதனால பெருசா இப்ப எழுத்தாளர்கள் கூட சொல்லுவாங்க, சின்ன படைப்பு சார்ந்து ஒரு விமர்சனம் வந்தா கூட என்னோட புக்கை பத்தி இவ்வளவு பேசிட்டீங்க அவ்வளவு பேசிட்டாங்களா அப்படிலாம் கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. நான் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா எழுதி முடிச்சிட்டோம். நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை இவங்க முன்னாடி வாழ்ந்துட்டே இருக்கோம். அதுக்கு விமர்சனம் பண்றதுக்கோ குறை சொல்றதுக்கோ பாராட்டுறதுக்கோ எல்லா உரிமைகளும் இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய நாள் நம்ம கையில இருக்காது. அதனால நான் அது எதையுமே காதுலயே வாங்க மாட்டேன். நான் கடந்து போறது இதை மட்டும்தான் செய்வேன். பொதுவா இந்த கிரிமினல் கேஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தங்க தப்பு செய்யறதை விட பாதுகாக்க வேண்டியவங்களே தப்பு செஞ்சாங்க, குற்றம் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதே பெண்கள் அப்படின்னு அப்படி திணிக்கப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கு. அப்போ நீங்க அந்த கலாச்சாரத்தை குவெஸ்சன் பண்ணும்போது அதுக்கு ஏற்படுற ரியாக்ஷன் வந்து கண்டிப்பா அது பெருசாதான் இருக்கும். அப்படி நீங்க அந்த விஷயத்தெல்லாம் வந்து எழுத்துல கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க ஒரு முனைப்போடு இருந்ததும், முக்கியமா வந்து பெண் எழுத்தாளர்கள் அவங்க எழுதின விஷயங்களை வந்து ஒண்ணு சேர்த்து நீங்க ஒரு விஷயமா கொண்டு வந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெண் எழுத்தாளர்கள் வந்து ஆண்கள் பேர்ல எழுதினதோ, இல்ல வந்து அவங்க எழுதினது பப்ளிஷ் ஆகாமலே போனதோ, இல்ல எழுதுறதுக்கு நேரமே அமையாம போனதோ, இல்ல படிக்கவே வாய்ப்பு கிடைக்காம போனதோ, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்படி நீங்க வந்து பெண் எழுத்தாளர்களுடைய அந்த படைப்புகளை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ண அந்த ஒரு படைப்பை பத்தியும் சொல்லுங்க. மீதம் இருக்கும் சொற்கள் அந்த தொகுப்பு தான் வந்து பெண் எழுத்தாளர்கள் தொகுத்து எழுதின கதைகளை வந்து நான் தொகுத்திருப்பேன். ஆக்சுவலா பெண் எழுத்தாளர்கள் அப்படின்ற அந்த வேர்டு காயினேஜ்லயே நான் இப்ப நிறைய வித்தியாசப்படுறேன். ஏன்னா அது ஒரு அடையாளத்துக்காக நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். அது எல்லா காலகட்டத்திலயுமே அந்த தராசை வச்சுக்கிட்டு நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு பெண் எழுத்தாளர் இருக்கா அவ்வளவுதான் அப்படின்றது. ஆனா அந்த நான் கொண்டு வந்த காலகட்டத்துல வந்து அது தேவைப்பட்ட ஒண்ணா இருந்தது. ஏன்னா நான் வந்து 2004-05 வந்து சிறுகதைகள் எழுத தொடங்குறேன். அப்படி எழுத தொடங்கும் போது இயல்பாவே நமக்கு தோணும்ல, இப்போ வீட்டுல நம்ம வளரும் போது நம்மள எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அத்தை மாதிரி இருக்க, அம்மா மாதிரி இருக்க, சித்தி மாதிரி இருக்க, அப்படி ஏதோ ஒரு நம்ம யாரு கூடயோ நம்மள வந்து அடையாளப்படுத்துவாங்க. அப்படி அடையாளப்படுத்தும் போது எழுத்துலகளையும் அப்படிதானே. நான் எழுத வரும்போது எனக்கு இயல்பிலே ஒரு ஆர்வம் வந்தது. நமக்கு முன்னாடி இருந்த எழுத்தாளர்கள்லாம் யார் யாரெல்லாம் என்ன மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ நான் வந்து படிக்கிறதுக்காக தேட ஆரம்பிக்கிறேன்.
தேட ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப முக்கியமான பெண்கள் எழுத்துலகில் இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த பட்டியலே இல்லை, அப்படி ஒரு பட்டியலே இல்லை. தமிழ் சிறுகதைகள் வரலாறு அப்படின்னு அந்த டைம்ல 2005லலாம் வந்து ஒரு 3 புத்தகம் தான் வந்திருந்தது. அதுல வந்து கடைசி பத்தி மொத்தம் வந்து தமிழ் சிறுகதையினுடைய தோற்றம் வளர்ச்சி, அதுல எந்தெந்த எழுத்தாளர்கள்லாம் வந்து முக்கியமான பங்களிப்பு செஞ்சிருக்காங்க எல்லாமே இருக்கும். கடைசி ஒரு பத்தியில வந்து இந்த வரிசையில சூடாமணி, அம்பை, இல்லைன்னா வந்து சரோஜா ராமமூர்த்தி, அவங்களுக்கு யார் அந்த புத்தகத்தை எழுதினாங்களோ அவங்களுடைய தேர்வுக்கு ஒரு 3 பேர் 4 பேர் அப்படிதான் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு 500 பேர் 1000 பேர் ஆண்கள் எழுதியிருக்கிற உலகத்துல வந்து பெண்களே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்வியினுடைய தொடர்ச்சியா தான் நான் வந்து மீதம் இருக்கும் சொற்கள் புத்தகத்துக்கான வேலையை வந்து ஆரம்பிச்சேன். அது ஒரு கடினமான வேலை தான். ஒரு எழுத்தாளர் வந்து அந்த மாதிரி தொகுக்கிற பணிக்கெல்லாம் போகக்கூடாது. ஆனா என்னன்னா நம்ம வந்து வரலாற்றின் மேலேயும் ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால அதை இழுத்து போட்டு செஞ்சோம். ஏறக்குறைய 2-3 வருஷம் அந்த வேலைக்காக நான் வந்து இப்ப மாதிரி போக்குவரத்து எல்லாம் எளிதா இருக்காது. நான் வந்து விடுமுறை நாள்ல பிள்ளைகள்லாம் அப்ப என்னோட மகள்கள் எல்லாருமே 5 வயசு 6 வயசு தான் இருந்தாங்க. ஸோ சென்னையில வந்தவாசில இருந்து புறப்பட்டு சென்னை வந்து ரோஜா முத்தையார் நூலகம், மறைமலை அடிகள் நூலகம், இல்லைன்னா கலைமகள் காரியாலயம், இந்த இடங்களெல்லாம் இருக்கிற புத்தகங்களை பார்த்து குறிப்பெடுத்து எழுத்தாளர்கள் பேரை எழுதிக்கிட்டு அவங்களுடைய தொகுப்புகள்லாம் எது எது இருக்கு, அது எங்க இருக்கு. இப்பெல்லாம் பேரை தட்டினாலே வந்து நமக்கு வந்து டிஜிட்டல்ல பிடிஎஃபே கைக்கு வந்துருது. அப்படி கிடையாதுல்ல. அன்னைக்கு ஒரு புத்தகம் ஒரு கதையை படிக்கணும்னா கூட நேர்ல தான் தேடி போகணும். ஸோ அப்படி ஒரு அலைஞ்சி திரிஞ்சு அந்த புத்தகத்தை வந்து நான் கொண்டாந்தேன். தமிழ்ல வந்து இத்தனை பெண்கள் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றத முதல்ல சொன்ன புத்தகம் வந்து மீதம் இருக்கும் சொற்கள் தான். அதையும் நான் வந்து என்னுடைய தமிழ் இலக்கிய உலகுக்கு வரலாற்றுக்கு செய்த மிகப்பெரிய பங்களிப்பா நான் பாக்குறேன். ஏன்னா அத்தனை பெண்களுடைய கதைகளை மட்டும் இல்ல, அவங்களுடைய பங்களிப்பையும் ஒரு அறிமுகம் செய்து வைத்தது. அது அவங்கெல்லாம் ரொம்ப நல்ல கதை எழுதியிருக்காங்களா அப்படின்னா அது வந்து நம்ம சொல்ல முடியாது, காலம்தான் வந்து தீர்மானிக்க போகுது. ஆனா அவங்க கதைகள் நின்று இருக்கிறதுனால தான் என்னை மாதிரி அவங்க எழுதின 70 வருஷம் கழிச்ச பிறகு என்ன வந்து அது வந்து சேர்ந்திருக்கு. அப்போ கதைகளுடைய தரத்தையோ தகுதியோ தீர்மானிக்கிறதுக்காக அந்த புத்தகம் தொகுக்கப்படவில்லை. எத்தனை பெண்கள் எழுத்துலகில அவ்வளவு தீவிரமா எழுதியிருக்காங்க அப்படின்ற வரலாற்றை சொல்வதற்காக தான் அந்த புத்தகம் வந்து தொகுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில வந்து ஒரு பெண் எழுத்தாளர்களினுடைய வரலாறு என்பதோட தமிழ் சிறுகதையினுடைய வரலாறும் அதுக்குள்ள சேர்ந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஆண்கள் எழுதின அந்த வரலாற்றையும் இந்த புத்தகத்தையும் ஒன்னா சேர்த்த பிறகுதான் நமக்கு வந்து தமிழ் சிறுகதையினுடைய வரலாற்றையே புரிஞ்சிக்க முடியும். நீங்க இந்த வரலாறு பத்தி பேசும்போது பொதுவாவே உங்களுக்கு வரலாறு மேல ஒரு ஆர்வம் இருக்கிறது இல்லாம வந்து நீரதிகாரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படைப்பு வந்து கிடைச்சிருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது இந்த வரலாறு மேல எங்கிருந்து எந்த வயசுல திடீர்னு உங்களுக்கு வரலாறு மேல இப்படி ஒரு ஆர்வம்? ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் நீங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ ஒரு கேள்வி, வேல்யூஸ், உங்களுடைய பொலிட்டிக்கல் ரைட்னஸ், அதுக்கெல்லாம் நீங்க வர ஆரம்பிச்சிட்டீங்க. பட் எந்த இடத்துல இது வந்து டுவர்ட்ஸ் ஹிஸ்டரிக்கு வந்து மாறுச்சு? ஹிஸ்டரின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்கூல்ல தான் ஒரு பெரிய, சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது, சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு டியூஷன்லாம் போனேன். நான் வந்து ஸ்கூல்ல மட்டும்தான் எனக்கு வந்து சுந்தரின்னு என்னோட டீச்சர் ஒருத்தவங்க 8th 9th 10th 3 வருஷமா அவங்க தான் ஹிஸ்டரி எடுத்தாங்க. இப்ப மாதிரி சோசியல் சயின்ஸ் கிடையாது. அது வரலாறு தனியா இருக்கும், புவியியல் தனியா இருக்கும், குடிமையியல் கிடையாது. அதுக்கப்புறம் குடிமையியல் சேர்த்த பிறகுதான் சமூக அறிவியல்னு மாத்தினாங்க. அவங்கதான் வந்து அவங்க குரல்ல வந்து வரலாறு கேட்டது வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அப்படியே மனசுல இருக்கும். அப்புறம் எனக்கு அந்த வயசுல இன்னொரு பழக்கமும் இருந்தது. என்னன்னா, ஒரு நாள் கூட நான் புத்தகத்தை எடுத்து படிக்கவே மாட்டேன். அவங்க நடத்துற வரலாறை வந்து அவங்க என்னெல்லாம் கிளாஸ்ல சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே டெஸ்ட்லயும் எக்ஸாம்லயும் எழுதி வைப்பேன். அப்பவே நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 35 பக்கம்லாம் நான் வந்து எக்ஸாம் எழுதின ஞாபகம் இருக்கு. அவங்க அடுத்த நாள் பேப்பர்லாம் திருத்திட்டு வந்தாங்கன்னா அவங்க கிளாஸ்க்காக மட்டும் நான் ரொம்ப ஆர்வமா உட்காந்துருக்கேன். எனக்கு நான் இப்ப சொல்றத வந்து என்னுடைய சுந்தரி டீச்சர் கேட்டா நல்லா இருக்கும்னு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க பெங்களூர்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஓய்வுக்கு பிறகு. அவங்க வந்து அடுத்த நாள் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்துட்டு என்னோட பேப்பரை மட்டும் தனியா வச்சுட்டு வெண்ணிலா எந்திரின்னுவாங்க. எந்திரிச்சுன்னு, நீ எப்படி வந்து நான் கிளாஸ்ல சொல்ற ஒரு வார்த்தை கூட விடாம எப்படி நீ இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க. அது எனக்கு தெரியல ஏன் அந்த வயசுல அப்படி ஆர்வம் இருந்தது. அப்புறம் 10th அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் போயிட்டோம். அப்போ வந்து தவமணின்னு சார், அவருமே வந்து
ஹிஸ்டரி அவ்வளோ பிரமாதமா எழுதுவார். அவர் இந்த கீழடி பத்திலாம் இப்ப எப்படி சொல்லுவாருன்னு நினைச்சு பார்க்கறதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மனிதர்கள் தோன்றிய வரலாறுல இருந்து எல்லாத்தையுமே வந்து அவர் எந்த குறிப்பும் எடுத்துட்டு வர மாட்டார். வகுப்புக்கு வந்து புத்தகமே எடுத்துட்டு வருவார். எடுத்துட்டு வந்து இப்படி வச்சிருவாரு, எடுக்கவே மாட்டார். சாக் பீஸை கையில வச்சிருப்பாரு, பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டார். ஆனா அவர் சொல்றது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து யாரோ ஒரு மாயாவி ஒரு கதை சொல்லி வந்து நம்மளை உட்கார வச்சு அப்படியே நம்மளை வந்து சிந்தனையில மூழ்கடிச்சிட்டு சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவர் வகுப்பே அப்படிதான் வந்து எடுப்பாரு. ஆக்சுவலா அது வந்து வரலாறுன்றது பாடம் கூட கிடையாது, எங்களுக்கு ஆசிரிய பயிற்சியில ஒரு பகுதி தான் அது. அதுலயே வந்து அவர் ஆர்வமா வந்து சொல்லுவாரு. அதோட முடிஞ்சிருச்சு என்னோட படிப்பு. அதுக்கப்புறம் நான் சைக்காலஜி படிச்சு, ஸோ வரலாறு அப்படின்றது அதோட அந்த காலகட்டத்தோடவே நின்றுச்சு. வேற எந்த விதத்திலயுமே வந்து என்னை வந்து அது பாதிக்கவே இல்லை. நான் யோசிச்சு பார்த்தா நினைச்சு பாக்குறேன், இப்படி 2 பேரும் நல்ல ஆசிரியர்கள் இருந்து கூட நம்ம எப்படி அந்த வரலாற்றை வந்து தொடர முடியாம போயிடுச்சு அப்படின்ட்டு. அதுதான் பள்ளி பாடத்துக்கும் நம்முடைய வாழ்வியலுக்கும் உள்ள இடைவெளியாவும் நான் அதை பாக்குறேன். ஸ்கூல்ல படிச்சோம், ஸ்கூல்ல பிடிச்சது அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் எழுத வந்த பிறகு கூட வரலாற்று மேலெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வம்லாம் வரல. 2010 நாங்க வந்து எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரா இருந்த திரு ராஜேந்திரன் வந்து ஒரு நிகழ்ச்சியில நாங்க வந்து நானும் என்னுடைய கணவர் முருகேஷும் பார்க்க போறோம். அப்ப வந்து சார் வந்து அது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், அதை கொடுத்து முடிச்சுட்டு நாங்க அவார்டு வாங்க போகும்போதே அவர் மேடையிலே சொல்றாரு, நிகழ்ச்சி முடிச்ச உடனே நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்க கூட பேசணும் அப்படின்னு. ஐயோ, கலெக்டர் ஏதோ பேசணும்னு சொல்றாரு, என்னன்னு தெரியலன்னா, ஏன்னா நாங்க வந்து திருவண்ணாமலையில இருந்து வந்தவாசிக்கு வரணும், குழந்தைங்களை விட்டுட்டு போறோம், இதுதான் எங்களுக்கு பதட்டம், லேட் பண்ணிடுவாரா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கோம். சார் முடிச்ச உடனே வந்து எங்களை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்தவாசி போர் முடிஞ்சு இது 250வது வருஷம், இப்போ வந்து 2010 1760 வந்து பேட்டில் ஆஃப் ஆண்டிவாஷ். ஸோ 250வது வருஷம் நிறைவடையுது. இதை ஒட்டி நம்ம வந்து ஒரு புத்தகம் போடலாம், வழக்கமான மலர் மாதிரி இல்லாம வரலாற்று ஆய்வு கட்டுரைகள் இருக்கிற ஒரு புத்தகமா போடலாம். நான் விசாரிச்சு பார்த்தேன், நீங்க 2 பேர் தான் அது வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். அப்ப நாங்க சொன்னோம், வந்தவாசி போற நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ கலெக்டர் சொன்னாரு, இதோட அவர் மறந்துடுவாரு அடுத்த வேலை வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அன்னைக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். ஆனா ஒரு 15 நாள் கழிச்சு எங்க ஊர்ல இருக்கிற ஒருத்தர் மூலமா வந்து அவங்களுடைய எண் வாங்கிட்டு வந்து கொடுங்க, கலெக்டர் பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ அப்படின்ட்டு நிஜமாவே அந்த வேலை செய்யணும் போல இருக்குன்னு அடுத்த 2 வாரத்துல சார் வந்து வந்தவாசிக்கு வரும்போது எங்களை வந்து கூப்பிட்டாங்க, போய் பார்த்தோம். அவ்வளவு தீவிரமா இருந்தார் அப்போ. ஸோ அது ஒரு புத்தகத்துக்கான வேலையாதான் வந்து இந்த வரலாறு அப்படின்ற உணர்வு வந்து எனக்குள்ள வந்து ஆரம்பிச்சுது. அப்படி ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலா 0, ஏன்னா ஒண்ணுமே தெரியாது. வந்தவாசி போர் வந்து எந்த வருஷம் நடந்ததுன்னு கூட தெரியாது. வந்தவாசி வீரர் சார் அயர்கூட்டுன்னு மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஏன்னா 8வதுல வந்து அது பாடத்துல இருந்த ஒரு கேள்வி, அதனால அது எனக்கு நல்லா ஞாபகம் இருந்தது. அப்புறம் நான், முருகேஷ், என்னோட ஃப்ரெண்டு இஷாக் எல்லாருமே வந்து உட்கார்ந்து, என்னப்பா கலெக்டர் இப்படி சொல்லிட்டாரு, என்னதான் பண்றது அப்படின்னு. இஷாக் வந்து ரொம்ப ஆர்வமா வந்து செய்வார். அவர் ஒரு தொழிலதிபர், ஆனாலும் கூட இந்த வரலாற்றின் மேல வந்து பெரிய ஆர்வம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம்ப்பா, கடகடன்னு வந்து ஒரு லிஸ்ட் போடுங்க அப்படின்ட்டு. அப்ப கூட நாங்க என்ன நினைச்சோம்னா, இந்த வரலாறு சம்பந்தமா யார் எழுதுறாங்களோ அவங்க கிட்ட கட்டுரை வாங்கி சாற்ற கொடுத்துட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிரும் அப்படிதான் நினைச்சிட்டு, ஹிஸ்டாரியன்ஸ் ஒவ்வொரு மாடர்ன் இந்தியாவில் இருக்காங்க, ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படிலாம் இருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் பீரியட்ல யாரெல்லாம் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து இது ப்ரொஃபசர் கருணானந்தம் அப்படி ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருந்தோம். அப்போ பேசிட்டு வந்த புக்கு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. முதல்ல ஹிஸ்டாரியன்ஸ் கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் வந்தவாசி ஊரை சுத்தி இருக்கிற மற்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்பதான் நாங்க வந்து பாக்குறோம், அந்த ஊர்ல நான் இந்த வேலை செய்யும் போது எனக்கு 36, 37 வயசு இருக்கும். ஸோ நான் தினம் போற இடம், தினம் வாழ்ந்த இடம், அந்த ஊரை தாண்டி அந்த ஊர்ல எத்தனை இடங்களை நான் வந்து சுத்தி இருப்பேன். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஊரே வேற ஒண்ணா இருக்கு. நாங்க வந்து நான் போய் சைக்கிள் விடுற இடம் தான் வந்தவாசி கோட்டை இருக்கிற இடம். அது தெரியவே தெரியாது, ஏன்னா அது வந்து ஒரு பஸ்ஸுடைய டிப்போவா இருக்கு, அந்த ஒர்க் ஷாப்பா இருக்கு. ஒர்க் ஷாப் உள்ள போய் கூட நான் சைக்கிளை நிறுத்திட்டு பஸ் ஏறி போயிருக்கேன். ஆனா அப்படியே ஒரு 10 அடி போனோம்னா பின்னாடி வந்தவாசி கோட்டை சிதிலம் அடைஞ்சு இருக்குன்றது எனக்கு 37 வயசு வரைக்கும் தெரியவே தெரியாது. அப்படி ஒரு அவமானப்பட்ட நான் அந்த சம்பவம் தெரிய வரும்போது. அப்புறம் வந்தவாசியை சுத்தி பாத்தீங்கன்னா அத்தனை சமண தலங்கள் இருக்கு, பிரிட்டிஷருடைய அவங்க இருந்த இடம், பிரெஞ்சு வந்து போன இடம், கோட்டை இருந்த இடம், இப்படி போய்கிட்டே இருக்கு. என்னடா இது, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நம்ம ஒரு எழுதுற ஆளா இருக்கோம், கவிதை எழுதுறோம், பெரிய புரட்சி எல்லாம் பேசுறோம், ஆனா நம்ம ஊர் என்ன அப்படின்றது நமக்கு தெரியலையே அப்படின்னு உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ச்சி,
கொஞ்சம் அவமானம், குற்ற உணர்ச்சி எல்லாமே சேர்ந்த உணர்வு தான். ஏன்னா நம்ம பற்றியே நமக்கு தெரியாம நம்ம என்ன எழுதிட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. அந்த ஒரு புத்தகம் வந்து இதோட தொடர்ச்சியா அப்படியே போகிட்டே கடைசியா நாங்க போய் சேர்ந்த இடம் அப்படி எதுன்னா, இந்த வந்தவாசி ஆளுநர்கள் இருந்தாங்க. அதாவது விஜயநகர பேரரசு கீழே ஒவ்வொரு பகுதியை வட்டாரமா ஜோனா பிரிச்சுட்டு அங்க கவர்னர்கள் இருந்திருக்காங்க. அப்ப செஞ்சி கவர்னர்களுக்கு கீழே இருந்த ஒரு ஆளுநர் தான் வந்து வந்தவாசி ஆளுநர். அவர்கிட்ட இருந்த ஒரு இடம் தான் இன்னைக்கு நம்ம தலைமைச் செயலகமா இருக்கிற சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இருக்கிற அந்த இடம். சோ அந்த வந்தவாசியினுடைய ஒரு ஆளுநர் தான் பிரிட்டிஷாருக்கு இடத்த கொடுத்து, அதுவும் மானியமா சும்மா கொடுத்து நீங்க வாங்க கோட்டை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கும் போது தலைமைச் செயலகத்துக்கும் எங்களுக்கும் இருக்கிற அந்த 400 வருஷ உறவு இருக்கு இல்லைங்களா, அது கண்ணு முன்னாடி வந்து நின்னு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு, இது தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கமே நம்ம அப்படின்னு ஒரு பிரமிப்பை கொடுத்துச்சு. அந்த மானிய பத்திரத்தை போயிட்டு ஏஎஸ்ஐ இருக்கு இல்லைங்களா, இன்னைக்கு மியூசியம் அருங்காட்சியகம், அதுக்குள்ள போய் அந்த டாக்குமெண்ட்டை நாங்க வந்து எடுத்து பார்க்கும்போது அன்னைக்கு கிடைச்ச பூரிப்பு வந்து சொல்லவே முடியாது. வந்தவாசியினுடைய அந்த ஆளுநர் போட்ட கையெழுத்து, பிரிட்டிஷாருக்கு வந்து அவர் மானியமா எழுதி கொடுத்தது, அதுக்கு அவர் கொடுத்த சில நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி, அப்போ நமக்கு தெரிஞ்ச நம்ம வாழற இடத்துல இருக்கிற ஒரு வரலாறு இவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னும் போது இந்த நிலத்தினுடைய மொத்த தமிழ் நிலத்தினுடைய வரலாறு என்னவா இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த வரலாறு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பாடம் அப்படின்லாம் இல்லை, அதுதான் நம்ம சுவாசமாவே இருந்திருக்கணும். அதை நம்ம சொல்லி கொடுத்தாதான் ஒவ்வொன்றத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு பெரிய புரிதல் வந்தது. எழுத்துலயே நான் வரலாறை நோக்கி திரும்பினது அப்பதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். அதுக்காக நான் வந்து எங்களுடைய மாவட்ட ஆட்சியரும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். அப்படி ஒருத்தருடைய தூண்டல் வந்து ஒரு பயணத்தையே மாற்றி அமைக்குமா அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்துதான் இல்லைங்களா. அந்த விழிப்பு வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு நாவலாசிரியரா மாறுறதுக்கும், அப்புறம் இந்த நிலத்தின் மேல இருக்கிற ஒரு பெரிய காதல் இருக்குல்ல, அது பன்மடங்கு கூடுறதுக்கான பின்புலமா இன்னைக்கு வரலாறு தான் வந்து இருக்கே. உண்மையிலேயே தமிழ்நாட்டுல அப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்றது நான் கங்காபுரம் எழுதி அதை விற்பனைக்காக புத்தக கண்காட்சியில வைக்கிற வரைக்குமே எனக்கு தெரியாது. அரசர்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் நம்முடைய மொழியினுடைய கையிருப்பு மொழி இருக்குல்ல, அதுல இருந்து எழுத முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஒரு பிரிட்டிஷ் ரெசிடென்ட்டையும் கவர்னரையும் வந்து ஏன்னா அவங்க தான் உதவி பண்றாங்க, ஆனா அவங்க உதவி பண்ணியிருக்காங்க, நல்லது பண்ணியிருக்காங்கன்னு வந்து அந்த கதைக்குள்ள எழுதவே முடியல. பெனிக்விக் மற்றும் முல்லை பெரியாறு அணையின் வரலாற்றை பேசும் வெண்ணிலா எழுதிய அட்டகாச சூப்பர் ஹிட் நாவலான நீரதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீரதிகாரம் நாவலை கேளுங்க. முல்லை பெரியாறு அணை கட்டினது பெண்ணுக்குதான்னு தெரியும், அதுக்கு பின்னாடி இருந்த கதை என்னன்னு தெரியுமா? கீழடி அகழ்வாராய்ச்சியில் நிறைய பொருட்கள் கிடைச்சதுன்னு தெரியும், அதோடைய முழு வரலாறு என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி நிறையா சுவாரஸ்யமான தகவல்களை போர் அடிக்காமல் கேட்கணுமா? வந்தாச்சு விகடன் பிளே. சூப்பர் ஹிட்டான தமிழ் தொடர்கள், தொடர் கதைகள், பேட்டிகள் எல்லாத்தையும் நீங்கள் ஆடியோ ஃபார்மேட்டில் வந்து கேட்கலாம். உடனே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். 100க்கும் மேற்பட்ட இந்த ஆடியோவை கட்டணம் இல்லாமல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.